அநியாயம் செய்பவன் மனதில் இரக்கம் பிறக்க வேண்டும். அதை அனுபவிப்பவன் நடவடிக்கை அநியாயத்தின் பிரதிபலிப்பாய் மாறாதிருக்க வேண்டும். இதனால் நியாயம் விளையுமா? இரக்கத்தை இதயத்தில் இருத்தாதவன் நியாயத்தை விடுத்து பழிவாங்கும் உணர்விற்கு தலை வணங்குகிறான். வினையை கொண்டு வினையை விதைத்து வினையை அறுக்க முனைகிறான். அநீதி என்னும் மார்க்கத்தில் சென்று அநீதி கொண்டே நீதி வழங்கத் துடிக்கிறான். நியாயம் வழங்க புறப்படுபவன் விதிப்பயனால் அநியாயம் இழைக்கத் துவங்குகிறான். அநியாய கடலில் மூழ்குகிறான். நியாயம் பழிவாங்கும் உணர்விற்கிடையே சிறு வித்தியாசமே உள்ளது. அந்த வித்தியாசத்தின் பெயரே தர்மம். உண்மைதானே? சிந்தித்து செயலாற்ற